டே ஸ்டார்டட் வித் சிக்கன் பிரியாணி. அதுவும் இந்த சிக்கன் பிரியாணியை கடாயில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த நேந்திரம் பழம் இருக்கலாம், இல்லை நேந்திரம் காய் இருக்கு இல்லையா, ரீசெண்ட் டேஸில் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் புச்சிட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் ஜூனியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாரமாக சொல்லி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் கிடச்சிது இந்த நேந்திரங்காய். சரி அதை ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நல்லா கையிலலாம் எண்ணெய் தடவிட்டு உட்காந்து தோலெல்லாம் உரித்து அதை தண்ணியில் போட்டு திரும்ப எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டேன். என்னதான் கையில் எண்ணெய் தேய்ச்சே யூஸ் பண்ணாலுமே கையில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருந்தது. 4-5 வாட்டி கை கழுவத்துக்கே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஸ்லைஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 வெட்டு வாங்கியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா வெயில் இது மாதிரி வச்சாச்சு. மேலே ப்ரொடெக்ஷனுக்காக என்னோட ஒரு நெட் ஷாலை வந்து போட்டு அப்படியே சேஃப் பண்ணிவிட்டு அப்படியே மதியானம் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஈவினிங் போல் வேலையிடா பட்டதாரியை பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். டாட்டா.